ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி மார்னிங், ஹாப்பி பொங்கல். தை திருநாள் முதல் நாள் இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு, எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வழிபாடு பண்ண போயிட்டுருக்கோம். பச்சையம்மன் கோயில். எங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது? அங்கே தெரியுது பாருங்கள், பர்வதமலை அடிவாரத்தில் இருக்குது. தெரியுதுங்களா பர்வதமலை? இங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே தான் நம்ம குலதெய்வம் கோயில் இருக்கு. எங்கள் அம்மா குலதெய்வம் பச்சையம்மன். தை முதல் நாள்ன்றதுனால போயிட்டு அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்மாக்கிட்ட வேண்டிட்டு வருவோம். இந்த வருஷத்தில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், கடன்லாம் அடிச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழணும், எல்லோரும் அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேறணும், எல்லாம் அவங்கவுங்க இந்த நோய் நொடி இல்லாமல் குறைந்த வருமானமாக இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்து நல்லபடியாக வச்சுக்க கடவுளே அப்படின்னு வேண்டிட்டு வருவோம். முக்கியமாக நம்ம யூடியூபர் ஃபாலோவர்ஸ் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வருவோம். அப்படிலாம் இல்லை, எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன் ஓரம் வந்துச்சுண்ணா? இந்த வருஷத்தில் எல்லாம் வேண்டுறது எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். ஃபுல்லாக கிடைக்கலனாலும் ஓரளவுக்காச்சும் சந்தோஷமாக திருப்தி ஆகிற அளவுக்கு எல்லா ஆசையும் நிறைவேறணும். கடவுளே, காளிமா தாயே, பச்சைமா தாயே, நீங்கள் தான் காப்பாற்றணும் எல்லாரையும். வந்துட்டோம்ப்பா, மாதிமங்கலம் நெருங்கி வந்துட்டோம். பச்சையம்மாவை பார்க்க போகிறேன்டி, எங்கள் அம்மாவை பச்சையம்மாவை பார்க்க போகிறேன்டி. அட வந்துட்டோம் பர்வதமலைய நோக்கி வந்துட்டோம். அடிவாரத்தில் பச்சையம்மா, எங்களோட குலதெய்வம் நீதானே அம்மா, எல்லாரையும் காத்தரிச்சிக்க வேண்டும் அம்மா தாயே. என்னடா ஒரு பாட்டா ஓடு. எங்கள் அண்ணன் நிற்கிறான், வண்டி நிற்குது, கார் நிற்கிது பாரு, எங்கள் அண்ணன் காரு. அப்பா, இதான் பர்வதமலை. எங்கள் அடிவாரத்தில் தான் எங்கள் கோயில் இருக்குது, பச்சையம்மன் கோயில். காரை நிப்பாட்டிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் எங்கள் பச்சையம்மன் கோயில், குலதெய்வ கோயில். இன்றைக்கி குலதெய்வத்தை தான், சாமி தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க எல்லாம் போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம கோயில், குலதெய்வ கோயில். போகலாம். தேங்காய் எடுத்துட்டியா? போகலாம், ரைட். எல்லாரும் வேண்டுதலும் நிறைவேறணும் கடவுளே. இதுதான் நம்ம குலதெய்வ கோயில். அப்படியே வந்தோம்னா மேலே பர்வதமலை தெரியுதுங்களா? நம்ம பர்வதமலை அடிவாரத்தில் தான் இருக்கிறோம். இங்கே தான் எங்கள் குலதெய்வ கோயில் இருக்குது. பச்சையம்மா கூப்பிட்டுனே இருக்காங்க, போக வேண்டியதுதான் உள்ள. போகலாமாம்மா? வரேன். முதல்ல எங்கள் அண்ணனுக்கு ஒரு சரணம்.